வெண்டைக்காய் சட்னி செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், பூண்டு, வரமிளகாய் போட்டுடலாம். பருப்பு நல்லா சிவந்துடுச்சு. இதில் வெட்டி கட் பண்ண வெண்டைக்காயை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம். வெண்டைக்காய் பருப்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது ஒரு துவையல் மாதிரி அரைக்க போகிறோம். கொஞ்சம் தேங்காய் துருவல், லைட்டாக உப்பு, நமக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் புளி. இதை ஆறிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து அதிலே போட்டுடலாம். அப்படியே வெண்டைக்காய் சட்னி, ராகி மாவு இட்லி, வேர்க்கடலை சட்னி. இப்போ இந்த ராகி மாவு இட்லியும் வெண்டைக்காய் சட்னி எங்கள் பாட்டி கொடுக்கலாம். ராகி மாவு இட்லி பாருங்கள், எவ்வளோ அழகாக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அப்படியே இந்த சட்னி கொஞ்சம் வெண்டைக்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி போட்டு பாட்டிக்கு கொடுக்கலாம். இந்தம்மா சாப்பிடு. எங்கள் பாட்டிக்கு கொடுத்தாச்சு. எங்கள் பாட்டி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க.